ஜெர்மனியில் அரசாங்க வீட்டு வாடகை உதவித் தொகையில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைப்புகளை செய்ய திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்தால் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுவோரில் 1/3 மக்கள் எந்தவொரு உதவியையும் பெற முடியாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிர்மாணத்துறை அமைச்சர் வெரினா ஹுபெர்ட்ஸின் திட்டத்தின் மூலம் அரசு 1.5 முதல் 2 பில்லியன் யூரோக்களை சேமிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த திடீர் முடிவானது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் மற்றும் தனித்து வாழும் பெற்றோர் மத்தியில் வறுமையை அதிகரிக்கும் என நல்வாழ்வு சங்கம் கவலை வெளியிட்டது. ஸ்டட்கார்ட் நகரில் 2 குழந்தைகளுடன் வசிக்கும் சமூக பணியாளர் யாஸ்மின் ரூஃப் போன்ற பலரும் தங்களின் அன்றாட வாழ்க்கைக்காக இந்த அரசையே நம்பியுள்ளனர். வாடகை மற்றும் இதர செலவுகள் அதிகமாக இருப்பதால் அரசு மானியங்கள் இல்லாவிட்டால் தங்களால் சமாளிக்க முடியாது என்று பாதிக்கப்படக்கூடியவர்கள் வேதனை வெளியிட்டனர். இந்த குறைப்பு நடவடிக்கைகள் மூலமாக உண்மையான நிதி சேமிப்பு கிடைக்காது என்றும் மாறாக மக்கள் அடிப்படை சமூக பாதுகாப்பு முறைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் எச்சரிக்கிறார். எனவே அரசாங்கம் வாடகை உயர்வை சிறப்பாக கட்டுப்படுத்தி மலிவு விலை வீட்டு வசதிகளை அதிகப்படுத்தி இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாடகை உதவித் தொகையை நம்பியுள்ள லட்சக்கணக்கான எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த விவகாரத்தில் உரிய மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது.